இவருதான் விஞ்ஞானி வில்பரட். விஞ்ஞானின்னதும் இவர் நிறைய கண்டுபிடிச்சிருப்பார் போல, பெரிய சாதனை எல்லாம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். அந்த நினைப்பை இத்தோட மறந்துடுங்க. இவர் அதுக்கெல்லாம் நேர்மாறானவர். ஏதாவது கண்டுபிடிக்கணும், எதை கண்டுபிடிக்கலான்னு எப்பவும் யோசிச்சுட்டே இருப்பாரு. அதுக்காக அவரை யாருமே விஞ்ஞானின்னு கூப்பிடல. அதனால அவரே விஞ்ஞானின்னு ஒரு புனை பெயர் வச்சுக்கிட்டார். தான் ஒரு விஞ்ஞானின்னு இந்த உலகத்துக்கு காட்ட இவர் படாத பாடுபட்டுட்டே இருக்கார். எதையும் கண்டுபிடிச்சுத்தான் தொலைக்க முடியல. உருவத்திலேயாவது விஞ்ஞானி மாதிரி இருப்போம்னு நினைச்சு அதுக்கான ஆராய்ச்சிகளை செய்யறார். விஞ்ஞானியின் தோற்றம் எப்படி இருக்கும்னு இதுக்காகவே கூகுள்ல தேடி கண்டுபிடிக்கிறார். அதுல ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு குறுந்தாடியும் தடிமனான கண்ணாடியும் போட்டுக்கிட்டா விஞ்ஞானி மாதிரி தெரிவோம்னு நினைக்கிறார். உடனடியாக குறுந்தாடி வளர்க்க முயற்சி பண்றாரு. ஆனா ஏற்கனவே இவருக்கு கண்ணாடியை விட வழுவழுப்பான கண்ணம். நடுத்தர வயசை கடந்தும் தாடி வளர்வேனான்னு வம்பு கட்டிட்டே இருக்கு. பார்த்தாரு, முதல்ல தாடி வளர்ப்பது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம மத்த ஆராய்ச்சிகளை பார்த்துக்கலாம்னு ஒரு முடிவெடுக்கிறார். ஏதோ உலக ஆராய்ச்சி கழகமே இவரோட கண்டுபிடிப்புக்காக இயங்கிட்டே இருக்க மாதிரி இவருக்கு ஒரு நினைப்பு. அதனால இவர் மனதளவுல பிரபல விஞ்ஞானியா மாதிரி மொத்தத்துல சந்திரமுகியாவே உருவெடுத்திட்டாரு. தன் தோற்றத்தை விஞ்ஞானி மாதிரி காட்டுறதுக்காக தாடி முளைப்பு ஆராய்ச்சியை முதல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக கத்தாழை, மஞ்சள் பொடி, முடிமுளைப்பு, ஊக்குவிப்பு பொருட்களை எல்லாம் போட்டு கலந்து 3 நாள் ஊற வச்சு அதை 4வது நாள் தடவிட்டு தூங்குறாரு. மறுநாள் எந்திரிச்சு பார்த்தா முகம் எல்லாம் தடி தடியா பொக்களம் மாதிரி வந்திருக்கு. இது ஆவறதுக்கு இல்ல, எதுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சின்னு கடையில கிடைச்ச ஒட்டு மீசைய வாங்கி ஒட்டிக்கிறாரு. குறுந்தாடி விஷயத்திலேயே தன்னோட ஒட்டுமொத்த கவனத்தை செலுத்தினா உலகமே பாராட்ட போற தன்னோட மத்த கண்டுபிடிப்புகளை உருவாக்க தாமதமா புரிஞ்சுக்கிறார். அதனால குறுந்தாடிய ஒட்டி கண்ணாடி போட்டு தோற்றத்துல தன்னை ஒரு விஞ்ஞானியாவே மாத்திக்கிட்டார். அடுத்தது தன்னோட பேரை மாத்த நினைக்கிறாரு. இவரோட ஒரிஜினல் பேரு சாம்பசிவ நேசநெறிவாளன். நான் விஞ்ஞானிடா, எனக்கு போய் இப்படி ஒரு பேரை வச்சுட்டீங்களேன்னு டென்ஷனான அந்த அதிநம்பிக்கை விஞ்ஞானி தன்னோட பேரை வில்பரட் அப்படின்னு வச்சுக்கிட்டார். வில்பரட்ன்ற பேர்ல விஞ்ஞானிகள் யாரும் இருக்காங்களான்னு எல்லாம் அவருக்கு தெரியாது. இங்கிலீஷ் பேப்பர்ல தற்செயலா பார்த்த ஒரு பேரை எடுத்து வச்சுக்கிட்டார். இந்த பேரு சூட்டும் படலத்துக்கு முன்னாடி தன்னோட பேரை விக்ரம் சாராபாய், தாமஸ் ஆல்வா எடிசன், கலீலியோ, சர்ச்சிவராமன், அப்துல் கலாம்னு மாத்தணும்னு தான் நினைச்சார். ஆனா நாம தப்பி தவறி பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு பேடன்ட் உரிமை வாங்குறப்போ பேர் ஒரு பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்னு அவரா ஒரு புது பெயரை தனக்கு வச்சுக்கிறார். இந்த பேரை வீட்டுக்கு வெளியிலையும் நேம்போர்டாக வச்சுக்கிட்டார். அதுலயும் விஞ்ஞானின்ற எழுத்து பெருசாவும் பெயரு அடுத்த ஃபாண்ட் சைஸ்ல சின்னதாவும் இருக்கும். இதை அடிக்கடி போய் எட்டி பார்த்துட்டு வருவார். அந்த போர்டை பாக்குறப்போ எல்லாம் அவருக்கு தான் ஒரு முக்கா விஞ்ஞானியா மாறின ஒரு ஃபீலிங் வந்துடும். ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது திறமையோ சம்பந்தப்பட்ட விஷய ஞானமோ இல்லாம கற்பனையிலேயே கம்பு சுத்துவாங்கல்ல, அது மாதிரியான ஆளுதான் இவரு. அதனால நாமளும் அவர் விஞ்ஞானி வில்பரட்னே சொல்லுவோம். கேட்டா சந்தோஷப்படுவாரு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். எசகுபிசகான விஞ்ஞான ஆர்வம் இவருக்கு 100% இருந்தாலும் இவருக்கான அறிவியல் அறிவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, ஆனா இது தெரியாத அவரது மூளை அவரை ஒரு விஞ்ஞானின்னே மாத்தி வச்சிருக்கு. வீட்டுல சும்மாவே இருந்தாலும் அவரோட விஞ்ஞான மூளை அவரை சும்மாவே இருக்க விடாது. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை ஒவ்வொன்னா நோண்டிட்டே இருப்பாரு. குக்கரை கழட்டுவாரு. விசில் எண்ணிக்கைய சொல்ற மாதிரி மாத்த முடியுமான்னு யோசிப்பாரு. அப்புறம் கிரைண்டரையே உத்து பார்ப்பாரு. 2 ஸ்டெப் தள்ளி நின்னு அப்புறம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் பல கோணங்கள்ல கிரைண்டரையே உத்து பார்ப்பாரு. பிறகு அவரோட விஞ்ஞானி மூளையோட நரம்புகள் தடதடவென யோசிக்க ஆரம்பிக்கும். மாவு ஆட்டி முடிஞ்சதும் அதுவாவே சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கினா என்ன, மாவு ஆட்டி முடிச்சதும் ஒரு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை செஞ்சா என்னன்னு பல கோணத்திலையும் சிந்திப்பார். ஆரம்பத்துல இவரோட மனைவி அருள்விழியும் நம்ம வீட்டுக்காரரு பெரிய விஞ்ஞானி போல. இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்க போறாருன்னு நம்மள மாதிரியே நினைச்சிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியே இருக்கிற விஞ்ஞானின்ற நேம்போர்டையும் அடிக்கடி போய் பார்த்து ஆசையா முந்தானையில தொடச்சு விடுவாங்க. சில நேரம் செல்ஃபி எடுத்து தன்னோட டிபில எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனா காலப்போக்கில வில்பரட் ஒரு டுபாக்கூர் சயின்டிஸ்ட்னு புரிஞ்சுக்கிறாங்க. வெறும் ஆர்வ கோளாறுல தன்னை ஒரு விஞ்ஞானியாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆய்வாளர்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால திட்ட ஆரம்பிக்கிறான். யோ விஞ்ஞானி புருஷா, உனக்குத்தான் 2 வீலர் மெக்கானிசம் நல்லா தெரியுமே, அந்த தொழிலை பாரியா. அப்புறம் விஞ்ஞானியா விஸ்வரூபம் எடுக்கலாம்னு சொல்றா. ஆனா அவரோட மூளையோ அவரை முழுசா ஒரு விஞ்ஞானின்னு மாத்தி வச்சிருந்தது.
இந்த உலகத்துக்கு அரிய வகை கண்டுபிடிப்புகளை உருவாக்கி தர வந்த ரட்சகன் நீ. புதிய கண்டுபிடிப்புகளை நீ உருவாக்கலைன்னா இந்த உலகமே தொழில்நுட்ப சந்தையில கடும் வீழ்ச்சியை சந்திச்சிடும். உன்னாலதான் இந்த உலகமே தலை நிமிர்ந்து நிக்க போகுதுன்னு அடிக்கடி அவரோட மூளை சொல்லும். இதை கேட்டதும் மெக்கானிக் நேச நெறிவாளன் நிமிர்ந்து நின்னு விஞ்ஞானி வில்பரட்டாவே மாறிடுவார். இந்த மாதிரி அடிக்கடி மூளையோட உணர்வுகள் அவனோட காதுல குரலா மாறி ஒலிக்கும். அதனால நான் விஞ்ஞானிதான் விஞ்ஞானிதான் தொடர்ந்து முணுமுணுத்தபடி மூளையின் கட்டுப்பாட்டுக்கு போயிடுவார். இது மாதிரி அடிக்கடி அவரோட மனோநிலையை தப்பா வழி நடத்துறது அந்த கிறுக்கு பிடிச்ச மூளைதான். அதனால திசை மாறிய மெக்கானிக்கான நேச நெறிவாளன் தன்னோட மெக்கானிக் திறமையை செயல்படுத்தாம அருந்த பட்டத்தை விரட்டி பிடிக்கிற மாதிரி விஞ்ஞான பாதையிலே தாறுமாறா போயிட்டே இருக்கார். இப்படி இருக்கிற ஒரு நாள்ல தான் வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு சத்தம் கேக்குது. மெக்கானிக் அங்கிள் குரலை கேட்டதும் பாத்திரத்தை கழுவிட்டு இருந்த அருள்விழி அதை தூக்கி போட்டுட்டு அறக்க பறக்க ஓடி வந்தாள். அவளுக்கு தெரியும், மெக்கானிக் என்று குரல் வந்தால் பணம் வரப்போகிறது என்று அர்த்தம். முந்தானையால் கையை துடைத்தபடி பதற்றத்தோடு வெளியே வந்தாள். அங்கு பக்கத்து வீட்டு இளைஞன் கபிலன் நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் படபடப்பாக பேசத் தொடங்கினாள். டேய், எத்தனை தடவை சொல்லி இருக்கேன், மெக்கானிக்னு கூப்பிடாதேன்னு, கோபத்துல பார்க்க மாட்டேன்னு போயிடுற போறாரோடா என்று வீட்டுக்குள் திரும்பி பார்த்துவிட்டு பின்பு அந்த பையனை பார்த்து கொஞ்சம் சயின்டிஸ்ட் என்று தான் கூப்பிடேண்டா என்றாள். வந்தவனுக்கு வாய்வரை வார்த்தை வந்தது. இருந்தாலும் பொறுத்து கொண்டான். இந்த ஓட்டை வண்டியை சரி பண்ண எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி கூப்பிட வேண்டியதுள்ளது என்று நினைத்து கொண்டான். அப்போது அருள்விழிக்கு சமையல் அறையில் இருந்த காலியான பருப்பு டப்பாவும் இதற்கு மேல் வழித்தெடுக்க முடியாத அளவுக்கு தரை தட்டி கிடந்த ஜீனியும் கண்ணுக்குள் வந்து போனது. இதுதான் சான்ஸ், இந்த வருமானத்தை விட்டு விடக்கூடாது என்று நினைத்தவள், டேய், உன் வண்டி மைலேஜ் எல்லாம் அங்கிள் எவ்வளவு கூட்டி கொடுத்திருக்கார், பிளீஸ்டா விஞ்ஞானின்னு ஒரு தடவை கூப்பிடுறா பிளீஸ்டா என்றாள் கண்ணையும் மூக்கையும் சுருக்கியபடி. வந்தவனுக்கு உள்ளுக்குள் எரிச்சல் வந்தாலும் அது வெளியில் வரை வரவில்லை. காரணம், அருள்விழி சொல்வது உண்மைதான். தான் கண்டுபிடித்த மைலேஜ் ஹை என்ற வினோத திரவத்தை ஒரு முறை அந்த பாடாவதி வண்டியின் பெட்ரோலில் சில சொட்டுக்கள் கலந்தான். அதிலிருந்து அந்த வண்டி லிட்டருக்கு 150 கிலோமீட்டர் ஓடத் தொடங்கியது. மார்க்கெட்டில் வந்த புது புது வண்டிகளை விட வேகம் எடுத்தது. இத்தனைக்கும் இந்த வண்டியில் டயர், செயினை தவிர சில நாட்களில் உயிரை விட இருந்த என்ஜின் மட்டுமே இருந்தது. அடுத்த வாரம் இந்த வண்டியை குறுக்கு தெருவில் உள்ள இரும்பு கடையில் போட்டுவிட்டு பேரிச்சம்பழம் வாங்கி தின்னலாம் என்ற எண்ணத்தில் அந்த பையன் இருந்தான். ஆனால் மைலேஜ் தந்த மகிழ்ச்சி ரொம்பவும் தித்திக்கவே பேரிச்சம்பழத்தை புறந்தள்ளினான். அந்த நன்றி கடனுக்காக அவ்வப்போது இங்கு வந்து பழுது நீக்க வருவான். அவற்றை சரி செய்ததும் சம்பந்தப்பட்ட பாகங்கள் அடுத்தடுத்து ரிப்பேர் எதுவும் இல்லாமல் வருஷ கணக்கில் அது பாட்டுக்கு உற்சாகமாக ஓடிக்கொண்டிருக்கும். அதனால் மெக்கானிக் அங்கிளுக்கு அப்பப்போ மூளை கோளாறு ஏற்பட்டாலும் வேலையில் கில்லி என்று நினைத்தபடி 2 வீலர் பழுது நீக்கத்துக்கு இங்கு வந்து விடுவான். இவனை மாதிரியே பலரும் இந்த விஞ்ஞானியிடம் வாழ்நாள் கஸ்டமர்களாக இருந்தனர். அதனால் அருள்வழியின் வீட்டு பொழைப்பும் ஓடிக்கொண்டிருக்கிறது. கூப்பிடேண்டா என்று அவனின் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள் அருள்வழி. வரும் வருமானமும் போய்விடப் போகிறதே என்ற பதைப்பு அவளுக்கு. கொட்டிய இடத்தை தடவியபடியே அந்த இளைஞன், யக்கோஃப், 2 தடவை கூப்பிட்டுட்டேன், எந்த நினைப்பில் இருக்க, வர வர நீயும் அங்கிள் மாதிரியே மாறிட்டு இருக்க என்றான். திடுக்கிட்ட அருள்வழி, மவனே இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்றபடி வீட்டுக்குள் திரும்பி பார்த்தாள். அப்போது நேச நெறிவாளன் ஹாலை கடந்து வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் பதறி போனவள் உள்ளே சென்று குறுந்தாடிய எடுத்து வந்து அவனின் மோவாயில் ஒட்டினாள். வில்பரட்டுக்கு அவளிடம் பிடித்ததே இதுதான். விஞ்ஞானி என்பதை தான் மறந்தாலும் அவள் அதை மறப்பதே இல்லை. இதனால் மனம் மகிழ்ந்து போன வில்பரட், உன் பெயர் நல்லாவே இல்ல அருள்விழி, விஞ்ஞானியோட மனைவி நீ, இப்படியா பெயர் வைக்கிறது? புதுசா நான் எதையாவது கண்டுபிடிச்சதும் உன் பேரை டெல்கஸ்ன்னு மாத்திக்கணும், சரியா என்றார். அருள்விழிக்கு இப்போது காலியாக கிடந்த அரிசி ட்ரம்மும் சப்பி போன டூத் பேஸ்டும் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால் எரிச்சலை அடக்கிக் கொண்டு, சரியா மாத்திக்கிறேன், இப்ப போய் வண்டியை ரிப்பேர் பாரு என்றாள். வெளியே வந்த விஞ்ஞானி வண்டியின் பழுதான பாகங்களை கழட்டினார். அதில் பல மாற்றங்களை செய்தார். தான் கண்டுபிடித்து வைத்திருந்த திரவ திட வாயு கலவைகளை வண்டியின் பாகங்களுக்குள் செலுத்தினார். திரும்பவும் மாட்டிவிட்டு, சரியாயிடுச்சு, இப்போ ஓட்டிப்பாரு என்றார். அந்த இளைஞனும் வண்டியை எடுத்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துவிட்டு வந்தான். பின்பு மெக்கானிக் அங்கிள் வண்டி செமையாயிருக்கு என்றான். இதை கேட்டதும் வில்பிரட்டின் பின்னால் நின்று கொண்டிருந்த அருள்விழிக்கு தூக்கி வாரி போட்டது.
பதட்டத்தில் கையை விசுக் விசுக்கென்று உதறினாள். பின்பு தன் உதட்டில் விரலை வைத்து சிக்னல் கொடுத்தாள். வந்தவனும் இதை புரிந்து கொண்டு, அங்கிள், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் என்றான் தன் பேச்சை மாற்றியபடி. ஆனால் அதற்குள் வில்பிரட்டின் மூளை அவனை விஞ்ஞானியாக மாற்றத் தொடங்க அமைதியாக வீட்டுக்குள் சென்றார். அருள்விழி அந்த இளைஞன் கொடுத்த 500 ரூபாயையே உற்று உற்று வியப்பாய் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பாடா, வீட்டு பிரச்சனை தீர்ந்தது என்றபடி சமையல் அறைக்குள் நுழைந்தாள். வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்களை பேப்பரில் எழுதி கொண்டு பக்கத்து தெருவில் உள்ள மளிகை கடைக்கு கிளம்பினாள். அதற்குள் வில்பிரட்டின் மூளை அவரை விஞ்ஞான மனோநிலைக்கு மாற்றியது. மண்டைக்குள் ஏதோ ஓடியது. எதையாவது கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்ற குறுகுறுப்பு அவரை உட்கார விடவில்லை. கிச்சன்ல தண்ணி குடிக்க வந்தவருக்கு மிக்சி கண்ணுல தட்டுப்படுது. அவரது கண்கள் அதை அநியாயத்துக்கு ஜூம் செய்து குளோஸ்அப் ஷாட்டாக பார்த்தது. பின்பு அதை எடுத்து நோண்ட ஆரம்பித்தார். ஏற்கனவே அது துருப்பிடித்தும் நூற்றுக்கணக்கான கீறல்களுடனும் இருந்தது. ஆனாலும் உதிரி பாகங்களை உதிராமல் கழட்டினார். பின்பு வயர்களின் இணைப்பை இஷ்டத்துக்கு மாத்தினார். மிக்சிக்கு சின்னதாய் சைலன்சர் பொருத்தினா சத்தம் கேட்காது, அரைக்கரை இறைச்சல் தெரியாதுன்னு யோசிக்கிறார். அப்புறம் குக்கர்ல விசில் வர்ற மாதிரி இதுலயும் ஒரு வசதியை செய்ய நினைக்கிறார். இதுக்காக மினிசைஸ் ஸ்பீக்கரை தேடுறாரு. எங்கேயும் கிடைக்கல. மனைவி அருள்விழியோட மொபைலை எடுத்து அதுல இருந்த சிம் ஸ்பீக்கரை எல்லாம் எடுத்து மிக்சியோட பாட்டம் பகுதியில இணைக்கிறாரு. எலக்ட்ரிக்கல் துறையில முனைவர் பட்டம் வாங்கின மனோநிலை அவருக்குள்ள பொங்குது. அதனால விளைவுகளை பத்தி கவலைப்படாம மிக்சியோட இணைப்புகளை எல்லாம் கண்ணா பின்னான்னு கனெக்ட் பண்ணி வைக்கிறார். வீட்டுக்கு வந்த அருள்விழி தனது கணவனின் தத்துப்பித்து ஆராய்ச்சி முயற்சிகளை பத்தி எதுவும் தெரியாம மிக்சில சட்னியை அரைக்க சுவிட்சை போடுறான். அப்போ மிக்சில இருந்து ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பதுன்னு ஒரு குரல் வருது. மிரண்டு போன அருள்விழி துள்ளி குதிச்சு ஹால்ல வந்து விழுறா. இது புருஷனின் கைவண்ணம் தான் புரிஞ்சுக்கிறா. அப்புறம் அவளுக்கு வர்ற போன் எல்லாம் இந்த மிக்சிக்குத்தான் வருது. வேற வழி இல்லாம மிக்சிய காதுல தூக்கி வச்சுட்டு பேசுறான். சமயத்துல இதுல இருந்து வெளிநாட்டு கால் கூட வர்றதுண்டு. மொத்தத்துல கிச்சன்ல அது பாட்டுக்கு இருந்த மிக்சி இப்போ நடமாடும் மொபைல் போனா மாறிடுது. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்னடி இது மிக்சி மாடல் போன்ன்ற நிலைமை புரியாம ஆச்சரியப்படுறாங்க. அவளோட வீட்டுக்கு வந்து ஆச்சரியமாக இந்த கண்டுபிடிப்பை பாக்குறாங்க. அதுல சில பேர் மிக்சில யூடியூப்பை ஓபன் பண்ணி ஸ்டோரி பெஞ்ச் சேனலோட கதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில பரவுது. கூட்டம் வருது. நம்ம விஞ்ஞானி வில்பிரட்டுக்கு பெருமை தாங்கல. இதையெல்லாம் பார்த்த அருள்விழி இப்போ வெறிவெளியா மாறிடுறா. உன்னை யார் கிச்சனுக்குள்ள எல்லாம் வர சொன்னது, மிக்சியை எல்லாம் நோண்ட சொன்னது? இப்போ என் போன் எனக்கு வேணும்னு தன்னோட புருஷனை மொத்துன்னு மொத்தறா. அடிதாங்காம வில்பிரட் மிக்சியையும் போனையும் பிரிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அது ரிவிட் அடிச்ச மாதிரி மிக்சில இறுகி போய் கிடக்கு. வில்பிரட் எதையும் புரிஞ்சு செய்யறது கிடையாது. என்ன செஞ்சோம், என்ன பண்ணினோம்னு சுத்தமாக அவருக்கு மறந்துடும். ஊர் முழுக்க நம்ம அதிநம்பிக்கை விஞ்ஞானிய பத்தி பேச்சு பரவுது. லோக்கல் சேனல்ல நியூஸ் வருது. நடக்கிறதையெல்லாம் பார்த்த அருள்விழிக்கு நம்ம கணவர் ஒருவேளை விஞ்ஞானியா தான் மாறிட்டாரோன்னு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு வில்பிரட்டோட புகழ் பரவுது. இப்படி இருக்கிற ஒரு நாள்ல தான் வீட்டுல அசந்து போய் அருள்விழி தூங்கிட்டே இருக்கா. அப்போது வில்பிரட்டோட மூளை அவனை தூங்க விடாம எழுப்புது. சரி, ஃப்ரிட்ஜை திறந்து மோர் குடிப்போம்னு நினைக்கிறாரு. கிச்சனுக்கு வந்த அந்த அதிநம்பிக்கை விஞ்ஞானி குளிர்சாதன பெட்டியில் இருக்கிற மோரை எடுத்து குடிக்கிறாரு. அப்புறம் அதோட கதவை மூடியதும் அவரோட கண்கள் பிரிட்ஜை பார்த்து நிலைகுத்தி நிக்குது. கண்டுபிடிடா, எதையாவது கண்டுபிடிடான்னு ஒரு பாட்டு குரல் அவன் காதுல ஒலிக்குது. அப்போ அவரோட மூளை பரபரப்பாக செயல்படுது. அவரது தலையை சுத்தி பல்ப் எரிஞ்சு வயர் வழியே ஒளி போகுது. திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. அதாவது இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் ஏதாவது கெட்டு போனாலோ பூஞ்சான் பிடிச்சாலோ அதுவாவே சென்சார்ல கண்டுபிடிச்சு தூக்கி வீசிடும். அது மட்டும் இல்லாம நீண்ட நாள் அதுல இருக்கிற உணவுப் பொருட்களையும் சத்து குறைஞ்ச பதார்த்தங்களையும் கண்டுபிடிச்சு தூக்கி போட்டுடும். அந்த மாதிரி மாஞ்சு ஒரு வினோதமான ஒரு சென்சார் சிப்பை அதுல பொறுத்துறாரு. இப்போ சுவிட்சை ஆன் பண்றாரு. அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் ஒட்டுமொத்த பொருளையும் வெளியே தூக்கி வீசுது. அடிப்பாவி கெட்டு போன பொருளைத்தான் இவ்வளவு நாளா உள்ள வச்சிருந்தியான்னு விஞ்ஞானி திகைக்கிறார். அதுக்குள்ள சத்தம் கேட்டு அருள்விழி மிரண்டு போய் எந்திரிக்கிறா. அடப்பாவி, இன்னைக்கு எதை நோண்டி என்ன பண்ணி வச்சிருக்கானோன்னு அவன் மனசு கிடந்து அடிச்சுக்குது. வந்து பார்த்ததும் தலையில கைய வச்சு உக்காந்துடுறான். அதுக்குள்ள ஃப்ரிட்ஜில இருந்து வந்த சைரன் சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டு ஆட்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. விஷயத்த கேட்டுட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஒவ்வொரு பொருளா உள்ளே வச்சு செக் பண்றாங்க. அதுக்குள்ள இந்த விஷயம் வெளி உலகம் பூரா பரவிடுது. ஃப்ரிட்ஜ் உற்பத்தியாளர்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு திகைக்கிறாங்க. தனியே கூப்பிட்டு போய் கட்டுக்கட்டா பணம் தர்றாங்க. மனம் மகிழ்ந்த விஞ்ஞானி, சரி இதே மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜ் தயார் பண்றேன்னு அப்பாவியா சொல்றாரு. அதை கேட்ட ஃப்ரிட்ஜ் கம்பெனிகள்
யோவ், இது மாதிரி எந்த ஃப்ரிட்ஜையும் நீ கண்டுபிடிச்சிடக் கூடாது. எங்க வியாபாரம் படுத்துருமியா? நீ சும்மா இருக்கிறதுக்காகத்தான் இந்த பணம் என்றனர். இதை கேட்டதும் அருள்வழி பாய்ந்து வந்து இந்த பணத்தை பறித்துக் கொண்டாள். அவரை நான் பார்த்துக்கிறேன். அவ்வளவு ஏன், இனிமே எங்க வீட்ல கூட ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தாள். ஆனாலும் வினோத விஞ்ஞானியின் மூளை தடதடத்துக் கொண்டேதான் இருந்தது. ஒருமுறை அருள்விழி தனது அம்மா வீட்டுக்கு சென்றிருக்க வந்தது வினை. நம்ம வில்பரட்டோட மூளை நமனமத்தது. இம்முறை வீட்டு மூலையில் இருந்த பீரோ அவரிடம் சிக்கிக் கொண்டது. ஏற்கனவே அந்த பீரோ காலை அகட்டிக் கொண்டு இப்பவோ அப்பவோ என்று இருந்தது. அதை டைம் டிராவலராக மாற்ற வில்பிரட் முயற்சித்தார். அதில் ஆங்காங்கே வயர்களை எல்இடி லைட்டுகளை பொருத்தினார். போக வேண்டிய கால அளவை காட்டும் மீட்டர்கள் டிஸ்பிளே என்று ஒவ்வொன்றாய் மாட்டினார். வெல்டிங் டிங்கரிங் எல்லாம் முடிந்து பீரோவுக்குள் ஏறி ஒரு முறை சோதனை செய்து பார்த்தார். அனைத்தும் இப்போது திருப்தியாக இருந்ததால் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் செய்தார். இன்னும் சில நிமிடங்களில் இந்த டைம் டிராவலர் என்னை வேறு காலத்துக்கு அழைத்துச் செல்லும். இந்த உலகமே என்னை பார்த்து வியக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் டக் டக் என்று சத்தம் கேட்டது. எல்லாம் சரியாகத்தானே இருக்கிறது, என்ன இது சத்தம் என்று வில்பிரட் தனது முகவாயை தடவினார். ஒட்டியிருந்த குறுந்தாடி அப்போது கையோடு வந்தது. மீண்டும் சத்தம் அதிகரிக்கவே திரும்பி பார்த்தார். இது வீட்டு கதவில் இருந்து வருகிறது. யாராக இருக்கும் என்று எண்ணிய வில்பிரட் பீரோவுக்குள் எட்டி கவுண்ட் டவுனை பார்த்தார். இன்னும் 8 வினாடிகள் இருக்கிறது. அதற்குள் யார் என்று பார்த்துவிட்டு வருவோம் என்று நினைத்தவர் வேகமாக சென்று வீட்டு கதவை திறக்க அங்கே அருள்விழி நின்று கொண்டிருந்தாள். யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன இது? உன் தலையில எல்லாம் வயர் சுத்தி இருக்கு, ஜிகினா ட்ரெஸ் போட்டு இருக்க என்று புரியாமல் கேட்க வில்பிரட் அவளை இழுத்து கொண்டு வீட்டுக்குள் வந்தார். எனது கண்டுபிடிப்பை பார்த்து உலகமே வியக்கப் போகுது. உன் பேரை மாத்த வேண்டிய நேரமும் வந்தாச்சு அருளும். வா, வேற உலகத்துக்கு போலாம் என்றபடி பீரோவுக்குள் அவளை திணித்தார். யோ, ஷாக் அடிக்கப் போகுதுய்யா என்று அலறியவளை அதெல்லாம் அடிக்காது என்றபடி இடித்துக் கொண்டு அவரும் பீரோவுக்குள் நுழைந்தார். அதற்குள் கவுண்ட் டவுன் முடிந்திருந்ததால் பீரோவுக்குள் ஆரஞ்சு புகை வெளியேறியது. கடகடமுடான்னு ஒரே சத்தம். சாமி வந்தது போல பீரோ ஆடத் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து டம் என்ற சத்தத்துடன் விளக்கு அனைத்தும் அணைந்தது. தொப்பென்று 2 பேரும் வெளியில் வந்து விழுந்தார்கள். எழுந்து பார்த்தபோது 30 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி வந்திருந்தனர். வில்பிரட் படித்த பள்ளிக்கூடம் அது. அருள்விழி தனது விழியை துடைத்தபடி மலங்க மலங்க விழித்தாள். அப்போது தூரத்தில் ஒரு பையன் டவுசர் சட்டை போட்டு ஸ்லேட்டை பிடித்தபடி சென்று கொண்டிருந்தான். இதை அருள்விழி உற்று கவனிக்க அது நம்ம விஞ்ஞானியேதான். அவன் தனியே செல்லவில்லை. தன் வகுப்பு தோழி அகிலாண்டேஸ்வரி தோளில் கை போட்டபடி நடந்து சென்று கொண்டிருந்தான். இருவரும் 1 குடம் தண்ணி ஊத்தி 1 பூ பூத்துச்சாம், 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சாம் என்று பாடியபடி சென்று கொண்டிருந்தனர். இதை பார்த்த அருள்விழி, ஏன்யா உன்னை நல்லவன்னு நினைச்சா இந்த வயசுலேயே இப்படி ஜோடி போட்டு பாட்டு பாடிட்டு போறே என்று கண்களை உருட்டினாள். அவளது கோபத்தை பார்த்த வில்பிரட், ஐயோ, அது சின்ன வயசுல அறியாத பருவத்துல பாடின பாட்டு என்று கூறிவிட்டு ஓடத் தயாரானான். அதத்தான் நீயா நானும் கேட்கிறேன் என்று ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு விரட்டத் தொடங்கினாள். அப்போது அவள், தண்ணி ஊத்தி முளைச்ச 2 பூவை யாருக்குய்யா கொடுத்தே? எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு கத்தியபடி வில்பிரட்டை விரட்டிக் கொண்டிருந்தாள். அதற்கு வில்பிரட்டும் ஐயோ சந்தேகப்படாத அருளு என்று அலறியபடி அந்த டைம் டிராவலரான பீரோவுக்குள் போய் புகுந்து கொண்டார். இறையா, ஓடியா ஒழியரே என்றபடி அவளும் பீரோவுக்குள் போய் புகுந்து கொள்ள அருள்நெறியின் அகலமான உடல் மோதலால் சர்க்கியூட் கட் ஆகியது. பின்பு புகை கிளம்பியது. வில்பிரட்டின் தலை பீரோவில் பலமாக மோதியது. ஆ என்று கத்தியபடி தலையை பிடித்துக் கொண்டு அலறினான். மண்டை நரம்புகள் ஆடி அதிர்ந்தது. அதற்குள் கால அளவு காட்டும் மீட்டர் சட்டென்று சுழல பீரோ ஒரே புகை மண்டலமாக மாறியது. பீரோ ஆடியது, அசைந்தது, பின்பு சர்ரென்று கிளம்பியது. சற்று நேரத்தில் அது தொப்பென்று கீழே விழ பீரோ சுக்குநூறாக சிதறி ஓடியது. இருவருக்கும் தாங்கள் எங்கிருக்கிறோம் என்று முதலில் தெரியவில்லை. பின்பு மெல்ல மெல்ல நினைவு வந்தது. வந்து விழுந்தது அவர்கள் வீடுதான். இப்போது வில்பிரட் மலங்க மலங்க விழித்தான். அவன் தலை கிறுகிறுத்தது. அவன் மனோநிலை வெகுவாய் மாறியிருந்தது. எழுந்து வீட்டுக்குள் சென்றவன் அருளு, அந்த 10-12 ஸ்பானரை எடு, கார்பரேட்டரை கழட்டணும் என்று காக்கி சட்டையை அணிந்தபடி வீட்டுக்கு வெளியே வந்தான். அங்கு நின்றிருந்த வாடிக்கையாளர்களின் 2 வீலரை மும்முரமாக பழுது நீக்கத் தொடங்கினான். இதை பார்த்த அருள்வெளி அதிர்ந்து போனாள். யோவ், என்னையா ஆச்சு உனக்கு? நீ விஞ்ஞானியா என்றாள். இதை கேட்டதும் வில்பிரட்டுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னது, நான் விஞ்ஞானியா? உனக்கு புத்தி கித்தி கெட்டுப் போச்சா?
நான் மெக்கானிக்குடி என்றபடி டூ வீலர் பாகங்களை கழட்டத் தொடங்கினான். அப்போது வீட்டுக்கு வெளியே இருந்த கீறல் விழுந்திருந்த விஞ்ஞானி நேம் போர்டு சட்டென்று உடைந்து விழுந்தது. என்னது இது, பிளாஸ்டிக் போர்டு என்றவன் அதை குப்பையில் தூக்கி எறிந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அருள்விழிக்கு தலை சுற்றியது. அப்போது பக்கத்து வீட்டு இளைஞன் கபிலன் தனது வண்டியை உருட்டிக் கொண்டு வந்தான். வில்பிரட்டை பார்த்து சத்தமாக, விஞ்ஞானி அங்கிள், விஞ்ஞானி அங்கிள் என்றான் விஷயம் புரியாமல். இதை கேட்டு பதறிப்போன அருள்விழி உதட்டில் விரலை வைத்து உஷ் உஷ் என்றாள். அந்த இளைஞனோ, நான் சரியாத்தானே கூப்பிட்டேன், வர வர இந்த அக்காவுக்கும் மண்டை மூளை குழம்பிட்டே இருக்கு என்று அழுத்து கொண்டான். பின்பு அப்படித்தான் கூப்பிடுவேன் என்று மறுபடியும் சயின்டிஸ்ட் அங்கிள் என்று அழுத்தி அழுத்தி சொல்லிவிட்டு ஓட முயற்சித்தான். பதறிப்போன அருள்விழி, மவனே, இப்போ அவர் மெக்கானிக்டா, எதையாவது சொல்லி மறுபடியும் குழப்பத்தை ஏற்படுத்திடாதே என்று கத்தினாள். இவளை வம்புக்கு இழுக்கும் நோக்கில் அந்த இளைஞன் அப்படித்தான் சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சயின்டிஸ்ட் அங்கிள் என்று கத்தத் தொடங்கினான். இதை கேட்ட அருள்விழி, மவனே, கையில கிடைச்சே செத்தடா என்று சேலையை லேசாய் தூக்கி பிடித்தபடி அவனை ஆவேசமாய் விரட்டத் தொடங்கினாள்.